ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, லேட்டஸ்ட்டாக 6 ஜூலை 2026 அன்னைக்கு ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் இருந்து இந்த டிபெண்டன்ஸ் பற்றி இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை, அதை பதிவு பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி முழுசாக சொல்லியிருந்தாங்க. சின்ன டீட்டெயில் வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தகவலை அனைத்து பணியில் இருக்க இராணுவ வீரர்கள் ப்ளஸ் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இது அவங்களோட குடும்பத்தார் சம்மந்தப்பட்ட டிபெண்டன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டிபெண்டன்ஸ் சொல்லும்போது நம்மளோட அம்மா அப்பா, அதுக்கடுத்து நம்மளோட குழந்தைங்க, அதுக்கடுத்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிற போது ஒய்ஃப் இருப்பாங்க. ஒய்ஃபு இறந்துட்டாங்க அப்படிங்கிற போது அவங்களோட குழந்தைங்களுக்கு பென்ஷனில் இருந்து, ECHS கார்டிலேருந்து, CHDயிலேருந்து, அதுக்கடுத்து ட்ராவலிங் உங்களுக்கு தெரியும், நம்ம LTA அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ட்ராவலிங் அதை பற்றி இருக்க விஷயங்கள், மருத்துவ ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் ஆர்மி டிபெண்டன்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சர்வீஸ் பர்சனுக்கும் அதே மாதிரி தான், எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கும் அதே மாதிரி தான். இப்போ இதில் லேட்டஸ்ட்டாக 6 ஜூலை 2026 அன்னைக்கு ஆர்மி ஹெட் குவார்ட்டரில் இருந்து டிபெண்டன்ஸ் சம்மந்தமாக ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, எது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த லெட்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 21 ஜூலைக்கு எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆர்மி ஹெட் குவார்ட்டர் லெட்டர் டேட் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. 6 ஜூலை 2026 இன்டிகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி அட்ஜுவன்ட் ஜெனரல் பிரான்ச்சில் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஃபார் டிபெண்டன்ட் என்டைல்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கிளியர் கேட்டால் இப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் கிளியராக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 9,000 ரூபாய் மினிமம் ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு சொல்லி 9,000 ரூபாய் அவங்க வச்சுருக்காங்க. அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த விதமான சேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது. இப்போ CA அண்ட் ஹாஸ்டல் சப்சிடி, மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் CA அண்ட் ஹாஸ்டல் சப்சிடி கேன் பி கிளைம்டு ஒன்லி ஃபார் 2 எல்டஸ்ட் சர்விங் சில்ட்ரன் வித் தன் எக்ஸம்ஷன்ஸ் தட் இன் கேஸ் ஆஃப் செகண்ட் பர்த் ரிசல்ட் இன் ட்வின்ஸ் ஆர் மல்டிபிள் பர்த். அதாவது முதல் 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பார்த்தீங்கன்னா ட்வின்ஸாவோ இல்லை 3 குழந்தையாவோ பிறந்தாலும் அவங்க எல்லாரும் டிபெண்டாக தான் கருதப்படுவாங்க அப்படிங்கிறத அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆன் LTC பர்மனன்ட் டியூட்டி ஜேர்னரி அப்படின்னு சொல்லி ஃபார் ட்ராவல் பர்பஸ் த ஃபேமிலி ஹேஸ் பீன் டிஃபெண்டன்ட் as per ரூல் 2 para 15 அப்படின்னு சொல்லி ட்ராவல் ரெகுலேஷன்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப், ஹஸ்பண்ட், ஹோல் டிபெண்டன்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேரிட் டாட்டர்ஸ் டு டைவர்ஸ் abandoned separate from their husband residing the government servant not to wholly dependent government servant. Parents are not step parent residing in the whole dependent on the government servant irrespective residing the government or not அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அன்மேரிட் மைனர்ஸ்க்கும் இதுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் அந்த ட்ராவலிங் MOD லெட்டரை வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் போஸ்டிங்காக, ஃபீஸ் போஸ்டிங்காக, அவங்களுக்கு எஸ்ஸா நோவா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ்க்கு டாட்டர் சன்ஸ்க்கு அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. அப் டு 25 இயர் ஏஜ் அப்படின்னு சொல்லி கெட்டிங் மேரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விடோ அண்ட் டைவர்ஸ் டாட்டருக்கு கிளியராக ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்னுக்கு அப் டு 25 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாய் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் எல்லாமே அவங்க கிளியர் கட்டாக யார் யார் டிபெண்டன்ட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு. இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், இதை செய்யாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, அதனால் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் நம்மளோட வீடியோட நோக்கம். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்யாமல் விட்டுடுறாங்க, அதனால் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுது. நம்மக்கிட்ட டெய்லி ஏதாவது 2-3 பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு தெரியல சார், எங்களுக்கு இதை செய்யவே இல்லை, இதை பார்ட்ரே பண்ணல, பென்ஷன் வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தை பிறந்துச்சு, இதை செய்யாமையே விட்டுட்டாரு, என்ன பண்ணுறது தெரில, இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு அப்படின்னா அது அன்றைக்கி செய்யாமல் விட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி புலம்பி என்ன பிரயோஜனம்? அப்போ என்னன்னா இது லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்கிறதால நிறைய பேருக்கு தன்னோட குழந்தைங்களோட முழு டீட்டெயில்ஸை நீங்கள் உங்களோட சர்வீஸ் புக்லேயும் உங்களோட ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேயும் பப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது பெர்த்தாக இருந்தாலும் சரி, டெத்தாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான கேஷுவலிட்டிஸும் நீங்கள் பார்ட் பண்ணி உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு எது எப்போ எங்கே நடக்குங்கிறது தெரியாது. அப்போ நேரத்தில் உங்களுக்கு பார்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு லாங் ப்ரொசீஜர், கோர்ட்டில் போய் கோர்ட்லேருந்து முடிவாகி வரணும், அதுக்கான டைம் ரொம்ப லென்த் ஆகும், மன உளைச்சலுக்கு ஆவாங்க.
அதனால தான் நம்ம சொல்லக்கூடியது, நம்மளோட நோக்கம் உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்டேட், லேட்டஸ்ட்டாக இருக்க கைடன்ஸ் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கு முக்கிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.